கன்னி ராசி அன்பர்களே, இயல்பிலேயே மிகச்சிறந்த உழைப்பாளிகள் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அறிவு கூர்மை உடையவர்கள் மற்றும் எதையும் திட்டமிட்டு கச்சிதமாக செய்யக்கூடியவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாக மட்டுமே தாங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களின் இந்த அசாத்தியமான உழைப்பையும் நல்ல ஒரு குணத்தையும் இந்த உலகம் எப்படி தவறாக பயன்படுத்தி கொண்டது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். இதனால நீங்க அடைந்த மனவேதனைகள் என்ன, வாழ்க்கையில எந்த அளவுக்கு துயரப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீர்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை தெளிவாக கூறவும். முதலாவதாக, உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் சுயநலமின்றி கொடுக்கப்பட்ட வேலையை உங்களது சொந்த வேலை போல அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பதில் வல்லமை வாய்ந்தவர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்ளத்தாங்க செய்வீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களை சுற்றியிருந்த சுயநலவாதிகள் உங்களின் இந்த அசாத்தியமான உழைப்பை பயன்படுத்தி தங்களை உயர்த்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் கடைசியில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நேரத்தில் உங்களை மிகவும் சாதுரியமாக கீழே தள்ளியிருப்பாங்க. உங்களால் அவர்கள் நன்மைகளையும் பெற்றிருந்திருப்பாங்க. உங்களோட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கும் பொழுது அதனையும் உங்களுக்கு கிடைக்க விடாமல் உங்களை கீழேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் உங்களை வைத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களது ஐடியாக்கள், உங்களுடைய இரவு பகலற்ற கடின உழைப்பு என எல்லாத்தையும் திருடி கொண்டு முன்னேறியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே தாங்க இருப்பாங்க. அவர்களுக்காக நீங்க நிறைய உதவி செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர்கள் நம்மளையும் வாழ்க்கையில முன்னேற்றி கொடுப்பாங்க என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தாங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய செயல்களையும் அவர்கள் செய்தார்கள் என்று நீங்க சொல்லி சொல்லி அவங்க வாழ்க்கையில அவங்கள முன்னேற்றிருப்பீங்க. ஆனா அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க அதே ஒரு நிலைமைக்கு கீழே தான் போய் கொண்டு இருப்பீங்களே தவிர அந்த ஒரு நிலைமையிலிருந்து ஒரு அடி கூட எடுத்து வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க. உங்களை ஒரு படிக்கட்டாக மட்டுமே பயன்படுத்திய நபர்கள் அவர்களை தவிர உங்களின் உழைப்பிற்கு அவர்கள் மதிப்பை என்பதை கொடுக்கவே இல்லை. நீங்க உழைத்த உழைப்பிற்கு மற்றவர்கள் கைத்தட்டல் வாங்குவதையும் உங்களை ஒன்றுமே செய்யாதவர் போல காட்டி ஓரங்கட்டியதையும் கண்டபோது இந்த உலகம் எவ்வளவு துரோகம் நிறைந்தது என்பதை நினைத்து உங்களுடைய இதயமானது இரத்த கண்ணீரை வடித்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க உயர்ந்தால் அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகி கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க மற்றவங்களுடைய துரோகங்களையும் தடைகளையும் தாண்டி உங்களது சுய திறமையால் மெல்ல மெல்ல உயர்ந்து சமுதாயத்தில் அல்லது வேலையில் ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் எட்டும் பொழுது உங்களது வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் உங்களை வாழ்த்த மனமில்லாமல் உங்களுக்கு எதிரான அவமானங்களையும் வதந்திகளையும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே பரப்பி கொடுப்பாங்க. ஆனால் உங்களிடம் பேசும் பொழுது தேன் போலத்தாங்க உங்களிடம் பேசுவாங்க. ஆனால் பின்னால் போயிட்டு நீங்க இதுவரைக்கும் எப்பயோ செய்த தவறுகள், எப்பயோ செய்த விஷயங்களை இதுவரைக்கும் உங்களிடம் கூறி கூறி உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களாக உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத பிரச்சனையையும் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். இவன் குறுக்கு வழியில் தான் உயர்ந்தான், இவனுக்கு அதிர்ஷ்டம் தான் காரணம் என்று உங்களது பல வருட உழைப்பை ஒரே வார்த்தையில் கொச்சைப்படுத்தி பேசியும் உங்களை பழி சுமத்துவதையே உங்கள் மீது பழி சுமத்துவதையே அவங்களுடைய முழுநேர வேலையாகவும் கொண்ட சில நச்சுத்தன்மை வாழ்ந்த மனிதர்களின் மத்தியில் நீங்கள் வாழ வேண்டியதும் இருந்திருக்கும். அதனால எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ தடைகள் என அனைத்தையுமே நீங்க தாண்டி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் எடுத்திருக்கும். ஆனா நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம கூடவே இருந்த ஒரு நபர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முட்டுக்கட்டாக வந்து இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நேர்மையாக போராடி பெற்ற ஒவ்வொரு உயர்வுக்கு பின்னாலும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் வீசிய அவமான கணைகளை தாங்கிக் கொண்டு வெளியில் சிரித்த முகத்துடன் நீங்கள் கம்பீரமாக நின்ற நாட்கள் உங்களுடையதாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுடைய அசாத்தியமான மனவலிமைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சான்றாகவும் இருந்திருக்கும். இவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அடிகளும் உங்களுடைய வாழ்க்கையில பட்டுத்தாங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனால் நீங்க சாதாரணமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கிறது. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கொண்டு உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.
நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணிபுரியக்கூடிய இடத்தில் மறைமுக திறமைகள் உங்களுக்குள்ள வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரிடமும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது சாதிப்பதற்கான சில முயற்சிகளில் நீங்கள் இந்த ஒரு நாளில் ஈடுபடவும் ஆரம்பிப்பீங்க. பெரியோர்களின் ஆசைகள் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும் என்று அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் கூறும் பொழுது உங்களுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக காலங்களும் நேரங்களும் மாற மாற அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் தோன்றி மறையத்தான் செய்யும். அதனை பார்த்து நீங்கள் உடனே பயந்து விடக்கூடாது. எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆளாகக்கூடாது. ஒரு சில நாட்கள் வியாபாரங்கள் மந்தமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா நாட்களுமே அப்படி இருக்கும் என்று கூறிவிட முடியாது. ஒரு சில நாட்கள் இருக்கத்தாங்க செய்யும். அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகமாக கொண்டு தான் இருக்கும். இதை பார்த்தும் நீங்கள் அச்சப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்துவிடும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டு வாழ்ந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வாழ்க்கையில நீங்க மகிழவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். அதனையும் நீங்க எப்படியாவது பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே சரியா இருக்கிறதா, தவறாக இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசித்துக்கோங்க. அவசர முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் யோசித்து விட்டு அதனை அப்படியேவும் விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அனுபவம் மிக்க மனிதர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருப்பீங்க. வெளியூர் பயணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே மறைந்துவிடும். வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீங்க. வாழ்க்கையில் எது வேண்டும், எது வேண்டாம் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பதிலானது கிடைக்கும். சிந்தனைகளில் தெளிவுகளும் பிறந்துவிடும். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றணும் என்று எல்லாத்தையும் புரிந்து அறிந்து எதன்படியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வீங்க. கடினமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. நண்பர்களின் சந்திப்புகள் மூலம் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். குழந்தைகள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த புரிதல்கள் கிடைத்தால் மட்டும் போதாது, அந்த புரிதல்களின் படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் என்ன நினைப்பார்கள், அவருடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு பெற்றோர்களை எதிர்த்து பேசாமல் அவர்கள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் என்பது போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அவர்களை எதிர்த்து பேசி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாகத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போகத்தான் நீங்கள் உணர்வு ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு வீட்டில் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் மறைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கவும் ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாகி வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய் நல்ல ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க பார்த்து வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம்.